தாய் தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு ரொம்ப ஒரு அருமையான நாள், ஒரு ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு வந்து தங்கை ஃபர்கானா ஃபாத்திமாவோடவும் தம்பி பேரறிவாளனோடவும் உரையாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது இணையதளம் மூலமாக. பெரிய நம்பிக்கை பிறகு, அதாவது அவங்க கடைசியாக அந்த உரையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பி போகும்போது எல்லாரும் அவங்களுக்கு வாழ்த்து தெரிவித்தாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்கள் அவங்க மேலே வச்சுருக்கிற நம்பிக்கைக்காக அவங்க நன்றி சொன்னாங்க. அப்படி இல்லை, உண்மையிலே நீங்கள் செய்கிறது பெரிய விஷயம். சிந்தனையை கொட்டி நிற்கிறதுக்கும் நேரத்தை கொட்டி நிற்கிறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் களத்தில் உங்களோட ப்ரையாரிட்டிஸ் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு ஒரு சமூக மேம்பாட்டுக்காக, ஒரு சமூகத்தின் கொள்கைக்காக உங்கள் நேரத்தையும் உங்கள் செயல்பாடுகளையும் நீங்கள் கொடுக்குறீங்கல்ல, அதுதான் இருக்கிறதுலே போற்றுதலுக்குரியது. அதை உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். அதே மாதிரி அந்த அந்த கருத்து பரிமாற்றத்துக்கு நிறைய கேள்விகள் வைக்கப்பட்டது. அதில் ஒரு முக்கியமான கேள்வியை நான் இன்றைக்கி அட்ரஸ் பண்ணலான்னு பார்க்குறேன். அதில் வந்து புலம்பெயர் தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன வருது அப்படின்னா, இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்கள் வந்து ஒரு எப்போவுமே திமுகவுக்கு வாக்களிக்கிறாங்களே, அதை எப்படி மாற்றுறது, எதுக்காக வாக்களிக்கிறாங்க, ஒருவேளை மத குருக்கள் சொல்கிறதுனால மட்டும் வாக்களிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி ஒருத்தர் எழுப்பியிருந்தார். இது மிகச்சரியான கேள்வி, மிக சரியான சமயத்தில். ஏன்னா தொடர்ச்சியாக அண்ணன் சீமான் அவர்கள் போய் கிறிஸ்துவ சபைகள்லையும் இஸ்லாமிய சபைகள்லையும் போய் நிறையா அவங்களுக்கு நம்பிக்கையை பெறதுக்கு உண்டான முயற்சிகளை பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு பாஜக பக்கத்துலேருந்து இவ்வளவு பெரிய ஒரு அரசியல் ஆஃபர் இருக்கும்போதும், ஒரு தேர்தல் ஆஃபர் இருக்கும்போதும், ஒரு பார்கெனிங் ஆஃபர் இருக்கும்போதும் அவர் ஏன் திருப்பி நம்ம இஸ்லாமிய கிறிஸ்துவ சபைகளில் போய் பேசுகிறாரு, அவங்க நம்பிக்கையை பெற முயற்சி பண்ணுறாரு அப்படின்னா, அவங்க எல்லாம் ஏற்கனவே யூனிஃபைடு ஓட்டர்ஸ், ஒன்றா நின்று வாக்களிக்கக்கூடியவங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, நீங்கள் அடிப்படையில் ஆர்எஸ்எஸ்ங்கிற சித்தாந்தம் எதை நோக்கி செயல்படுதுன்னா, நீங்கள் சுப்பிரமணிய சாமி அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருப்பார். அதுதான் அவங்களோட கோர் ஐடியாலஜி. அது 100 வருஷம் ஆனாலும் 200 வருஷம் ஆனாலும் அது மாறப்போகிறது இல்லை. அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதை வந்து ஒவ்வொரு இஸ்லாமிய மக்களும் அவங்க என்ன அரசியல் பண்ணுவாங்கன்னா, இதுக்கு எதிராக, இந்த சித்தாந்தத்துக்கு எதிராக வெற்றி பெறதுக்கு யாருக்கு வாய்ப்பு இருக்கோ மற்ற எதையும் தாண்டி அவங்க வந்து அந்த ஒற்றை புள்ளியில் தான் அவங்க வாக்களிப்பாங்க. காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் அவங்க வந்து வாக்களிக்கிறதுக்கு அவங்களோட பியூர் எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் தான் காரணமே தவிர, அவங்க அநீதிக்கு துணை நிற்கணுங்கிறதுக்காக திமுக பக்கத்தில் நிற்கிற மாதிரி இல்லை. நான் இதனோட நண்பன்ட்ட நான் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். ரியாஸ் முகமதுன்னு சொல்லுங்கிற பையன்ட்ட, ஊர் வந்து காரைக்குடி. ஸோ அங்கே வந்து கேட்கும்போது, இந்த மாதிரி எனக்கு நண்பன்கின்றதுனால மதத்தை தாண்டி நான் நிறைய விஷயங்கள் பேசலாம் அப்படிங்கும்போது அவன்கிட்ட கேட்கும்போது, இதுதான் என்றைக்கோ நாட்டை விட்டு அனுப்பிடுவாங்கடா, வந்து அந்த ஒரு ஒற்றை கட்சி ஆட்சி முறை நோக்கினது தான் அவங்க சித்தாந்தம். இதெல்லாம் நீங்கள் எல்லா ஒரு இஸ்லாமிய மக்கள், கிறிஸ்தவ மக்களுக்கு மனதில் இதெல்லாம் இருக்கிற விஷயம், அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அதனால் இதை தாண்டி அவங்க வாக்களிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி வாக்களிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஒரு கட்சி அவங்க கண்ணில் காட்டினா தான் அவங்க வந்து அவங்க அந்த இடத்துல சான்ஸ் எடுக்கிறதுக்கு அவங்க தயாராக இல்லை. இந்த மாதிரி மாற்றி போட்டு ஒருவேளை வாக்குகள் பிரிஞ்சு பாஜக வந்து இங்கே ஒரு ஃபுட்ஹோல்டு எடுத்துருமோ, அதிகாரம் எடுத்துருமோங்கிற எண்ணம் அவங்கள்ட்ட எல்லாத்தையுமே இருக்கும். அதே மாதிரி அவங்க இன்னொரு கட்சி வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வாய்ப்பு இருந்தாலும், நீங்கள் பாஜக பக்கத்தில் கூட்டணி வைக்காமல் ஒரு கட்சி இருந்தால் அந்த கட்சியை மட்டும் நம்புவாங்க. அதுக்கு நிறைய காலம் பிடிக்கும். அந்த நம்பிக்கையை பெறதுக்கு தான் சீமான் அவர்களும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது எப்படி மாறும் அப்படின்னு நான் பார்க்குறேன் அப்படின்னா, மதம்ங்கிறது வந்து ஒவ்வொருத்தரும் அந்த மதத்துக்குள்ளே இருந்தே தான் வந்து புரட்சி பண்ணணும். மதத்தை நீங்கள் எப்போ வழிபாடாகவும் ஒரு மக்கள் கூட்டமாகவும் வரும் கோயில்கள், கோபுரங்கள், அதோட ஆர்கிடெக்சர் அதாகவும் பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம வந்து இதுலேருந்து வெளியே வரவே முடியாது. அதை எப்படி பார்க்க ஆரம்பிக்கணும்னா, சகோதரத்துவமாக பார்க்க ஆரம்பிக்கணும், ஒரு அன்பாக பார்க்க ஆரம்பிக்கணும், கருணையாக பார்க்க ஆரம்பிக்கணும், உதவும் குணமாக பார்க்க ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி மதத்தை அதோட தார்மீக மூலியங்களாக பார்க்க ஆரம்பித்தா தான் அதை மாற்ற முடியும். அது வரைக்கும் இந்த மதம்ங்கிற இடத்துல பாலிடிக்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். இது வந்து நிறைய பேர் ஒவ்வொரு மதத்துக்குள்ளேயுமே அதோட ரிஃபர்மேஷன் பண்ணுறவங்க. இப்போ ஹிந்து மதம்னு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்கன்னா அதிலிருந்து வர்றவங்க தான் அதை ரிஃபார்ம் பண்ணணும். அதே மாதிரி இஸ்லாமிய மதம்னா இஸ்லாமிய மதத்தில் இருக்கக்கூடிய அதை இந்த தலைமுறை இளைஞர்கள் தான் அதை வந்து ரிஃபார்ம் பண்ணணும். கிறிஸ்துவத்துலேயும் அப்படி தான். நம்ம வந்து ஒரு மதத்தை இன்னொரு மதம், அந்த மதத்தை பின்பற்றாதவங்க போய் அதை போய் ரிஃபார்ம் பண்ண முடியாது. அதுக்குள்ளேருந்தே வர்ற இளைஞர்கள் தான் அதை ரிஃபார்ம் பண்ண முடியும். அதுக்கான காலம் வந்துட்டுருக்கு. நான் அனீஸ் அவர்களை பார்க்குறேன், அபூபக்கரை பார்க்குறேன், ஃபாத்திமா ஃபர்கானா பார்க்குறேன், நிறைய பேரை பார்க்குறேன். அவங்க வந்து ஒரு புரிதலோடு வெளியே வர்றாங்க. ஒரு மாற்றம் நடந்துகிட்ருக்குங்கிறதுக்கு உண்டான ஒரு பாசிட்டிவான ரேகை தான் இதெல்லாம். அதனால் அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம். அதே மாதிரி தண்ணீர் மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு. பெரிய அளவில் அது வந்து உலகத்தையும் உரைய வச்சுருக்காருன்னு தான் சொல்லணும் அந்த மாநாட்டில். அதில் வந்து அதை தாண்டி அந்த தாக்கம் ரொம்ப இருக்கும், மக்களுக்கு இருக்கும். அதை இப்போ அந்த பேச்சை கேட்ட ஒவ்வொருத்தருக்கும் அந்த தாக்கம் இருக்கும். இது வந்து ஒரு பெரிய ஒரு திருப்பு முறையாக நாம் தமிழர் கட்சிக்கு இந்த தண்ணீர் மாநாடு இருக்குன்றதை பார்க்கலாம். நீங்கள் காந்தி அவர்கள்ட்ட நீங்கள் உப்பெல்லாம் ஒரு பிரச்சனையாங்க, உப்புக்கெல்லாமல் ஒரு சத்தியாகிரகம் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டபோது,
உப்பு தான் கடைசி மனுஷனை வரைக்கும், கடைசி குடிமகனை ஒரு நாட்டில் உப்பு போட்டு சாப்பிட்றவனை கடைசி ஒரு ஏழை வரைக்கும் போய் தொடும் அந்த பிரச்சனை. அதனால தான் உப்புக்கு வரி விலக்கு வேணும்னு சொல்லி அந்த பிரச்சனையை அவர் கையில் எடுத்தார். அதே மாதிரி தான் தண்ணீருங்கிறது உயிர்கள், மொத்த உயிர்கள், மனுஷனுக்கு உயிர், எந்த உயிருக்கு உண்டான பிரச்சனை. இது தண்ணீர்னு சொன்னால் நீ உலகத்தில் சுத்தமாக இருக்க வேண்டியது தண்ணீரும் காற்றும் தாய்ப்பால்லாம் சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறத உரைய வைக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை தாண்டி நீங்கள் எந்த அரசியல் நீங்கள் இதை பார்க்க முடியாது. தண்ணீர் தான் எல்லாத்துக்கும் அடிப்படைங்கிறத உங்களுக்கு சொல்லியிருப்பாரு. நான் இந்த காணொலி கீழே உங்களுக்கு ஒரு யூடியூப் லிங்க் ஒன்று போடுறேன். ரேவதின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு சாயில் சயின்டிஸ்ட் டேலஸில் வந்து பேசியிருந்தாங்க. அது ஒரு 9-10 வருடங்கள் இருக்கும். அவங்க ஒரு கருத்தரங்க கூட்டம் ஒரு சின்ன ஒரு அரங்குக்குள்ளே நடந்தது. ஒரு 100-150 பேர் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க நிகழ்த்தின உரைக்கு அப்புறம் அந்த அந்த நிகழ்வில் பரிமாறப்பட்ட சாப்பாடை சாப்பிட்றதுக்கு எனக்கு மனசு வரலை. அந்த நம்ம கண்ணு முன்னால் இருக்கிறது நஞ்சா இல்லை உணவா, இதை நம்பி சாப்பிட்லாங்கிற எண்ணம் தான் என்னோட மனதில் ஏற்பட்டது. அந்த அளவுக்கு ஒரு இம்பேக்ட்ஃபுல் ஸ்பீச்சு. அதை தாண்டி அதுக்கப்புறம் அவங்க இன்னொரு இடத்துல பேசியிருக்காங்க தமிழ்நாட்டில். அந்த ஒரிஜினல் லிங்க் என்கிட்ட இல்லை, ஆனால் தமிழ்நாட்டிலே அதே விஷயத்தை அவங்க அட்ரஸ் பண்ணி பேசுனதை வந்து நான் இந்த லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன். நீங்கள் நிச்சயமாக பாருங்கள். நாம் தமிழர் கட்சி, நான் போன வாட்டி வலசரவாக்கம் கட்சி ஆஃபீஸுக்கு போயிருக்கும்போது வெண்ணிலா தாய்மன்னன் அவர்கள்ட்ட இவங்களை பற்றி பேசினேன். ரேவதி அவங்கள பற்றி பேசினேன். அவங்கள நாம் தமிழர் கட்சி ஒரு மேடையில் ஏற்றி பேச வைங்க, இந்த மாதிரி பேச வைக்க வந்தாங்கன்னா ஒரு நல்ல ஒரு இம்பேக்ட்ஃபுல் இருக்கும், ஒரு இம்பேக்டான ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது மாதிரி ஒரு அறிவியலாகவும் பேசும்போது ஐயா நம்மாழ்வார் அவர்கள் மாதிரி அறிவியலாகவும் மக்களை நேரடியாக பாதிக்கக்கூடிய விஷயங்கள், அவங்க வாழ்க்கையில் பாதிக்கப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்லும்போது ஒரு டெஸ்டிமோனியல் மாதிரி இருக்கும். நீங்கள் அதை பயன்படுத்திங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் அவங்கக்கிட்ட. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் நிறைய பேர் அப்ரோச் பண்ணுறோம், ஆனால் இப்போ இருக்கிற அரசாங்கத்துக்கு பயந்து யாரும் வர்றதுக்கு தயாராக இல்லை, யாரும் பேசுறதுக்கு தயாராக இல்லை, எதிர்த்து பேச விரும்ப மாட்டாங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு இடத்துல பேசியிருக்காங்க. அதோட லிங்க்கை மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் கீழே. அதை பாருங்கள், நிச்சயமாக பாருங்கள், பார்த்து அதை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது, ஒரு மகிழ்ச்சியான நாள். தொடர்ச்சியாக எல்லாருக்கும் இந்த மாதிரி உலகம் முழுக்க சப்போர்ட் வருதுன்னு நினைக்கும் போது நமக்கு அது மகிழ்ச்சியாக இருக்குது. தண்ணீர் மாநாடு ஒரு திருப்பு முனையாக இருக்கும்னு சொல்லி நம்ம நம்பலாம். இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட இன்றைக்கி சொல்லிவிட்டு இந்த காணொலியை நிறைவு செய்யலான்னு பார்க்குறேன். அதாவது என்கிட்ட நான் நிறைய பேர்கிட்ட எனக்கு இந்த சந்தேகத்தை நான் கேட்டிருக்கேன். சரி, இவ்வளவு அரசியல் தெளிவு இருக்குது, இவ்வளவு நல்ல நல்ல கோட்பாடுகள் இருக்குது, இவ்வளோ நல்ல தத்துவங்கள்லாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு கட்சியை ஏன் வந்து நீங்கள் எதிர்க்கணுங்கிற எண்ணமே உங்களுக்கு எப்படி வருது அப்படி? ஏன்னா இது ஒரு இயற்கையான ஒரு யதார்த்தமான ஒரு எண்ணம் தானே. என்ன தப்பு பண்ணிட்டோம் நாங்கள் பேசுகிற அரசியலில், என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, அவங்க வந்து முழுக்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தனி மனித விமர்சனத்துக்குள்ளே இறங்குறாங்க. இந்த மாதிரி பண்ணால், இந்த மாதிரி மேடையில் பேசினா, இந்த மாதிரி கொச்சையான வார்த்தைகள் பயன்படுத்தினா எப்படி நாங்கள் வந்து ஏற்றுட்டு போக முடியும்? ஒரு தடவை காயம்பட்டப்பட்டது தானே, அந்த மாதிரி போய்க்கிறாங்க நிறைய மக்கள், பொதுமக்கள் அந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க நிறைய பேர். இது நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நம்ம அரசியலில் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு உத்தம சீலர்களை நோக்கி அரசியலை பண்ணலை, எதிர்த்து அரசியல் பண்ணலை. அந்த பக்கம் பயங்கரமான முரட்டு காட்டானுங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க அடிக்கிற அடியில் சில நேரத்தில் நம்ம அந்த விமர்சனங்கள்லாம் காட்டாமல் எடுத்து வைக்க வேண்டியிருக்கு. ஒரு அரசியல் கட்சிங்கும் போது 2 விதமான விஷயங்களை பண்ண வேண்டியிருக்கு. நம்ம கருத்தியலாகவும் எடுத்துகிட்டு போக வேண்டியிருக்கு, தடாலடியான அரசியலும் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ ஒரு கட்சிக்கு 2 வகையான பேச்சாளர்களுமே முக்கியங்கிறத நான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம கருத்தியலாக பதில் சொல்லக்கூடிய ஆட்கள்கிட்டனா அந்த மாதிரி அரசியல் நேரமாக பண்ணிடலாம். ஆனால் இவங்க நம்ம என்ன தான் கருத்தியலாக பேசினாலும் அவங்க மௌனமாக போகிறவங்கள்ட்ட அவங்கள ரியாக்ட் பண்ண வைக்கும் விதமாக, அவங்கள ப்ரொவோக் பண்ணும் விதமாக நிறைய அரசியலை பண்ண வேண்டியதாக இருக்குது. அண்ணன் சீமான் அவர்களுக்கு, சாட்டை அவர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு அரசியல் தேவை இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். அவங்கள ரியாக்ட் பண்ண வைக்க உண்டான அரசியல் தேவை இருக்குதுன்னு பார்க்குறேன். அதனால நிறைய இடத்துல கொஞ்சம் ஒரு காட்டமான விமர்சனங்களை எடுத்து வைக்க வேண்டியிருக்கு. பொதுவாக மக்கள் வந்து பார்க்கும்போது சில இடத்துல அவங்களோட இயல்புக்கும் அவங்க மனதுக்கு ஏற்றுக்க முடியாத சில வார்த்தைகளை விடுற மாதிரி ஆயிடுது. ஆனால் என்ன பண்ணுறது, ஒரு அரசியல் காலத்தில் நம்ம யாரை எதிர்த்து அரசியல் பண்ணுறோமோ அந்த நேரத்தில் அந்த மாதிரி விஷயங்களை எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் நான் தம்பி தங்கைகள்ட்ட என்ன சொல்கிறது அப்படின்னா, அண்ணன் வந்து ஒரு அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்குன்னு வந்து கடைசியில் நம்ம 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட பேச்சாளர்கள் அவங்கெல்லாம் மேடையிலையோ இல்லை யூடியூப் சேனல் பயன்படுத்தும் போது ஒருமையில் பேச வேண்டாம், அதே மாதிரி யாரையும் தாக்கி பேச வேண்டாம், கருத்தியலாகவே நேரிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அபிப்பிராயம். இதை நான் ஒரு சஜஷனாகவே வைக்கிறேன். இதை வந்து நீங்கள் பாருங்கள், பார்த்து. ஏன்னா மக்கள் ஒருத்தனை தலைவனாக ஏற்றுக்கணும் அப்படின்னா இந்த விஷயத்தையும் பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரிய வருது. அதனால் இதையும் ஒரு அட்வான்டேஜாக நம்ம எடுத்துக்கலாம் அந்த இடத்துலங்கிறனால உங்களுக்கு சொல்ல வரேன். இது எனக்கு இதை சொல்லணும்னு தோணுச்சு எனக்கு. ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு இடத்துலேருந்து வந்த கருத்து இந்த கருத்து இதை பின்பற்றினா இன்னும் நாம் தமிழர்
கட்சி மேலே இருக்க மரியாதை கூடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உலக தமிழர்கள் மத்தியிலே வருது. ஏன்னா அவங்க பிள்ளைங்க வந்து பேச்சுக்களை பார்க்கும்போது இந்த மாதிரி ஒருமையில் பேசுகிறதையும் ஒரு தரங்குறைந்த விமர்சனங்களையும் அவங்க பிள்ளைகளுக்கு காட்ட முடியல, ஒரு எடுத்துக்காட்டாக நாம் தமிழர் கட்சியை காட்ட முடியல அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படுது. அவங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் சில நேரங்களில் இந்த மாதிரி தவறுதல் நடந்துடும் போது அப்படி ஒரு எண்ணம் வருது. நம்ம ரெண்டு பக்கமும் சொல்லிப்போம், இவங்களை வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியலை பண்ணுற இந்த மாதிரி ஆட்களை எதிர்த்து அரசியல் பண்ணுறதே பெரிய தலைவலி. இவங்களை இந்த அடித்து என்ன சொல்கிறது, ரொம்ப ப்ரொவோக்கபிளாக ஒரு அரசியலை பண்ணால் தான் இவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க. இல்லைன்னா அப்படியே மங்குடி மாதிரி அப்படியே உட்காந்துக்கிறாங்க, எதுக்குமே பதில் சொல்ல மாட்டாங்க. அதனால் ஒரு தேவை அந்த இடத்துல இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அந்த தேவையை வந்து டாப் லெவலில் இருக்கவங்களோட விட்டுட்டு இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட அரசியலை வந்து மக்களுக்கு இடையில இறங்கி அரசியல் பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேச்சுக்களை மாற்ற வேண்டிய அவசியம் இருக்குது. நானும் இன்றைக்கே உறுதிமொழி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு யாருனாலும் சரி, எந்த ஒரு அரசியல் தலைவர்கள்னாலும் சரி, இன்றைக்கே ஒரு விஷயம் பார்த்தேன், அண்ணன் திருமாவளவனோட பேரை ஒரு குழந்தைக்கு சூட்டி இருக்கிறதா அண்ணன் சீமான். அப்போ எப்படி ஒரு அரசியல் மேம்பட்டு வருதுன்னு பாருங்கள். காந்தி அவர்களே 45 வயசுக்கு மேலே தான் இந்தியாவுக்கு வர்றார். அது வரைக்கும் அவர் ஒரு பக்கா இங்கிலீஷ் பேரிஸ்டராக தான் இருந்தார். அந்த 45 வயசுக்கு அப்புறம் தான் இந்தியாவுக்கு வந்து அதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறாரு. ஏழைகள் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறாரு, அவங்களோட ஏழை பாளைகளோட பழகுறாரு, எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அரசியல் பண்ண வந்து தான் சுதந்திரமே வாங்கி கொடுத்துட்டார். அது மாதிரி சீமான் அவர்களின் கடந்த கால வாழ்க்கையை நீங்கள் வந்து புறந்தள்ளிட்டு அவர் தமிழ் தேசிய அரசியலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் என்னென்ன மாற்றங்கள் உருவாகிருக்கு, என்னென்ன முன்னேற்றங்கள் இந்த களத்தில் வந்திருக்கு, எவ்வளோ பேர் திரண்டிருக்காங்க இந்த அரசியலுக்கு பின்னாலுங்கிறதெல்லாம் அந்த கிரெடிட்டை நிச்சயமாக அவருக்கு கொடுக்கணும். அதே மாதிரி அவளுக்கு கீழே வரக்கூடிய தம்பி தங்கைகளும் நம்ம அவங்களோட வாதத்திறமையெல்லாம் பார்த்து மெச்சுற மாதிரி தான் இருக்குது. சீமான் அவர்கள் 8 அடி பாஞ்சா 16 அடி 32 அடி பாயிற அளவுக்கு கேடஸை உருவாக்கிட்டாருங்கிறதுல மிகப்பெரிய ஒரு பெருமையாக இருந்துச்சு நீங்கள் பேசும்போது. ரொம்ப நன்றி. இந்த மாதிரி உங்களோட எண்ணங்கள் நேரத்தை நாங்கள் செலவிட்டாலும் அந்த உழைப்பை போடுறதுக்குனால ஒரு பெரிய ஒரு மனசு வேணும். அதுக்குண்டான வாய்ப்புகள் உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு கொடுத்ததுக்கும், உங்கள் சமூகம் உங்களை சுற்றி இருக்க நண்பர்கள் சமூகம் உங்களுக்கு கொடுத்ததுக்கும், உங்களுக்கு நீங்கள் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்துறதுக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நிச்சயமாக சரியான பாதையில் போயிட்டுருக்கோம், நம்புங்க. அடுத்த காலம் கனிஞ்சு வருது நாம் தமிழர் கட்சிக்காக. வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன்.